அருமை. தெனாலிராமன் கதையை நீளமாக சுமார் 2 மூன்றாம் பாகம் பகுதி 1. விஜயநகர அரண்மனையில் ஒரு நாள் காலை மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவைக்குள் வந்தபோது அனைவரும் எழுந்து வணங்கினர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். மன்னர் சிரித்தபடி, ராமா, இன்று என்ன யோசனை? புதிய குறும்பா என்று கேட்டார். தெனாலிராமன், அரசே, உண்மையான அறிவாளியை அடையாளம் காண்பது மிகவும் கடினம். ஆடை, செல்வம், பேச்சு இவையெல்லாம் ஏமாற்றலாம், ஆனால் அறிவு மட்டும் ஏமாற்றாது என்றார். அந்த நேரத்தில் வடநாட்டிலிருந்து ஒரு வணிகர் அரசவைக்கு வந்தார். அவர் கையில் அழகான ஒரு தங்கப்பெட்டி இருந்தது. அரசே, இந்த பெட்டியில் மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறது. அதை உண்மையான அறிவாளி மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் என்றார். அரசவையினர் அனைவரும் ஆவலுடன் பார்த்தனர். பெட்டியை திறந்தபோது அதில் 3 சிறிய மரபொம்மைகள் இருந்தன. மூன்றும் ஒரே மாதிரி இருந்ததால் யாராலும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லை. வணிகர், இந்த 3 பொம்மைகளில் ஒன்று சிறந்தது, ஒன்று சாதாரணமானது, மற்றொன்று பயனற்றது. காரணத்தை சொல்லுங்கள் என்றார். பலரும் முயன்றனர். யாராலும் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. தெனாலிராமன் அமைதியாக ஒரு மெல்லிய கம்பியை கொண்டு வந்து முதல் பொம்மையின் காதில் நுழைத்தார். அது மறு காதில் வெளியே வந்தது. இரண்டாவது பொம்மையில் நுழைத்த போது கம்பி அதன் வாயில் வெளியே வந்தது. மூன்றாவது பொம்மையில் கம்பியை நுழைத்த போது அது உள்ளேயே நின்றுவிட்டது. தெனாலிராமன் சிரித்தபடி கூறினான், முதல் பொம்மை ஒரு காதில் கேட்டு மறுகாதில் விடுபவன், அவனை நம்ப முடியாது. இரண்டாவது பொம்மை கேட்டதை உடனே வெளியில் சொல்லிவிடுபவன், அவனும் ஆபத்தானவன். மூன்றாவது பொம்மை கேட்டதை மனதில் வைத்து ரகசியத்தை காப்பவன், அவன்தான் சிறந்தவன். வணிகர் கைத்தட்டி, அரசே, இதுவே சரியான பதில். தெனாலிராமன் உண்மையிலேயே இணையற்ற அறிவாளி என்றார். மன்னரும் மகிழ்ச்சியடைந்து தெனாலிராமனுக்கு பொற்காசுகளையும் பட்டாடையையும் பரிசாக வழங்கினார். ஆனால் இதைக் கண்டு சில அமைச்சர்கள் பொறாமைப்பட்டனர். இவனை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று அவர்கள் ரகசியமாக திட்டமிட்டனர். இங்கே முதல் பகுதி முடிகிறது. அடுத்த பகுதியில் அந்த அமைச்சர்கள் தெனாலிராமனை சிக்க வைக்க தீட்டும் திட்டமும் அதிலிருந்து அவர் தன் புத்தி கூர்மையால் எப்படி தப்பிக்கிறார் என்பதை கூறுகிறேன். இந்த தொடரை இவ்வாறு பல பகுதிகளாக அமைத்தால்